அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரவா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கதையை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். சந்தர்ப்பம் அப்படின்றத எப்படி பயன்படுத்தணும், அது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்துறீங்க லைஃப்பில் ஜெயிச்சு போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு சில பேர்த்த நம்ம பார்ப்போம், ஒரு சில பார்க்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்க சூப்பராகவும் பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோமா நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து நம்ம லைஃப்பில் முன்னேறணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வேணாம், நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம் தேவையில்லாத வாய்ப்பு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால், யுவன் சங்கர் ராஜா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனுக்கு ஜட்ஜாக போயிருப்பார். அப்போ ஒருத்தர் வந்து நல்லா பாட்டு பாடியிருப்பார். அதை பார்த்து யுவன் சங்கர் ராஜா ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பார். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் உடனே பாட்டு பாடின சொல்லனா, இல்லை உங்கள் படத்தில் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே இளையராஜா வந்து யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஓகேப்பா நீ இவ்வளோதானே நான் உனக்கு செய்கிறேன். அதுதான் சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தி லைஃப்பில் முன்னேறுன்னு சொல்கிறது. அதுதான். இப்போ ஒரு மிகப்பெரிய இப்போ கதைக்குள்ள போயிடலாம் நம்ம. அது இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஒரு மிகப்பெரிய கவிஞர் இருக்கார். அந்த கவிஞர் வந்து ரொம்ப அற்புதமாக கவிதை எழுதி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிதை வந்து ரொம்ப புகழ்பெற்று ரொம்பலாம் போகாது. ஆனால் கவிதை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப சுமாராக தான் கவிதை எழுதுவாங்க. அவங்க கவிதைலாம் வந்து பயங்கரமாக பிரம்மாண்டமாக ரீச் ஆகி அவங்க பெரிய லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அப்படியே அழகாக ரொம்ப ஜாமுன்னு சூப்பராக இருப்பாங்க. அவங்களுடைய ரொம்ப சுமாராக கவிதை எழுதுறாருல, அவருடைய மனைவி வந்து ஏங்க நீங்கள் ரொம்ப அற்புதமாக கவிதை எழுதுறீங்க, ஆனால் நம்ம கவிதை வந்து பெரிய லெவலில் போக மாட்டேங்குது, நம்ம கஷ்டத்துலேயும் வறுமையில் தான் இருக்கும், உங்களை விட சுமாராக கவிதை எழுதுறீங்களாம் வந்து லைஃப்பில் சூப்பராக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கவிஞர் சொல்கிறாரு மனைவி கிட்ட, ஏமா இதெல்லாம் வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, இதை உனக்கு ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன், நீ கேளுமான்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கவிஞர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குடிமகன் இருக்காரு. அந்த குடிமகனுக்கு வந்து 2 மாடு. அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஆளு தான். அவர் வந்து 2 மாடு வச்சிருக்காரு. அந்த மாடு வந்து தினமும் பால் கறந்து வியாபாரம் பண்ணி தான் அவர் வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த மாடு தினமும் பால் பீசி பால் கறந்து விற்று ஒரு பெரிய பணக்காரனாவே ஆயிட்டாரு. சரிங்களா? அப்போ எங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நம்ம பெரிய வசதி வாய்ப்போடு வந்துட்டோம், நமக்கு இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொடுத்த மாடு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, நம்மக்கிட்டே இருந்தால் மாடு கண்டிப்பாக இறந்துடும். அதனால் மாட்டுக்கு நம்ம தேவையான மருத்துவரை கூட்டிகிட்டு போய் நம்ம முறையாக பராமரித்து மாட்டை பத்திரமா வச்சுக்கலாங்க, இல்லையா அந்த மாட்டை வந்து வித்தரலான்னு சொல்கிறாங்க. இவர் யோசிக்கிறார், மாட்டை கொண்ட பாவம், பசு மாட்டை கொண்ட பாவம் நமக்கு வேணான்னு சொல்லி மாட்டை விற்கிறதுக்கு தரகரை கூப்பிட்டு, எப்போ அந்த மாட்டை நீ பிடிச்சிட்டு போ, இந்த மாடு எங்களுக்கு வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ரேட் பேசி முடிவு பண்ணி அவங்க வந்து மாட்டை வந்து கையில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த மாடும் வீட்டு வாசலை தாண்டும் பொழுது இத்தனை நாளாக இருந்த எஜமானரையும் எஜமானி அம்மாவும் திரும்பி பார்த்துட்டு வீட்டு வாசலை தாண்டி 2 அடி போனோடனே மாடு இறந்து போயிடுது. இப்போ என்ன விஷயம்னா, மாட்டை கொண்ட பாவமும் இவருக்கு வரல, மாடு தரகர் பிடிச்சி போனார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் அந்த பாவம் போயிருச்சு. ஆனால் அந்த மாட்டை எடுத்த காசு இவர் திருப்பி கொடுக்கல, கதை முடிஞ்சிருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட கதை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நாள் கடந்து போக அந்த குடிமகனும் இறந்து போயிட்டாரு. உடனே இங்கிருந்து மேலோகம் போறாரு. அவர் மேலோகத்தை ஒரு கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. 98% நீ பாவம் பண்ணியிருக்க, வெறும் 2% நீ புண்ணியம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து கணக்கு பார்த்து, ஏங்க அவ்வளோதான் 2% தான் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேனா, என்னங்க சொல்கிறீங்க, என்னன்னா நம்பவே முடியும்னு சொல்லி அந்த இறந்து பொண்ணு கேட்குறாரு. அதுக்கு ஒன்று அப்போ நான் சொன்ன நம்ப மாட்டேன், நீ உன் மனைவி கூட கேளுன்னு சொல்லி கீழே எட்டி பார்க்குறாரு. வாழ்க்கையில் பண்ணது எல்லாமே தப்பு தானே, பாவம் தானே, நீ என்ன நரகத்துக்கு தான் நீ போய் சேருவ அப்படின்னு சொல்லி இங்கே கீழே மனைவி புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா நீ கேட்டியா அப்படின்னு சொன்ன உடனே, நான் கேட்டேங்க ஐயா, நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் சொல்லி சொல்கிறாரு. 2% புண்ணியம் பண்ணதுனால உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறோம், நீ இந்த சொர்க்கத்தில் இருக்கலாம், இல்லை 98% நீ பாவம் பண்ணால் நரகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ என்ன முடிவு பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து சந்தர்ப்பவாதி. அவர் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உடனே 2 நிமிஷம் தான் கொடுப்பீங்களா? ஆமாம் 2 நிமிஷம், அதுக்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு குதிரை வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அந்த குதிரை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க தேவர்கள், முனிவர்கள், மகான்கள், அப்புறம் வந்து இந்திரலோகத்தையே அந்த 2 நிமிஷத்தில் அந்த குதிரையை வச்சு வலம் வராரு. ஒரு 2-3 முறை வலம் வந்துடுறாரு. இப்போ வந்து அப்போ கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கே என்னை போக சொல்கிறீங்க? நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் சொர்க்கத்து தான் இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏப்பா உனக்கு கொடுத்த 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நீ செஞ்ச பாவம் 98% இருக்குது, நீ அதை கழிக்கணும்ல, போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ஞானிகள் இருக்கிற சபையை சுற்றி வந்தாவே
நீ எவ்வளோ ஜென்மம் செஞ்ச பாவமோ கழிஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் தான் கரெக்டாக இவங்களை 3 முறை சுற்றி வந்துட்டல, இனிமேல் நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் இருக்க வேண்டிய இடம் சொர்க்கம் தான் சொன்னோடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. இவன் பயங்கரமான சந்தர்ப்பவாதிடா, கொடுக்குற சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தினாவே லைஃப்பில் நம்ம முன்னேறலாம். சந்தர்ப்பன்றது வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். வாய்ப்பை முறையாக பயன்படுத்துங்க. வாய்ப்பு வந்து நம்மளை தேடி வர்றது. ஒன்று வர வாய்ப்பை பயன்படுத்தணும், இல்லைனா வாய்ப்பை உருவாக்க தெரியணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியுங்க. உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை நீங்கள் வந்து வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம செய்வோமா, இதை நம்ம செய்ய முடியுமா, நம்மளால கண்டிப்பாக இது முடியாதுன்னு உங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையோட தயவு செஞ்சு இருக்காதீங்க. எங்கேயோ இருக்கேன்னா, அதாவது வீடியோக்குள்ளே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நம்பிக்கை வைக்கிறேன் உங்கள் மேலே. உங்களால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். உங்கள் மேலே உங்களுக்கு 1% நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த காரியத்தை எடுத்து நல்லபடியாக செய்யுங்க. லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளராக வருவீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.